தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்கிறவர்கள் தான் கட்சிகளை தேடி, கட்சி தலைமையை தேடி, கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க. நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் செய்வோம். மக்களோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திப்போம். அது என் மக்களுக்காக சந்திப்போம். அது தொடர்ச்சியாக 4 முறை முதன்மை தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கோம். வெற்றி தோல்வி அதை தாண்டி 5வது முறையும் ஒரு கட்சி தனிச்சு போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அது 234 தொகுதியிலையும் போட்டியிடுவேன். 117 பெண்களுக்கு வாய்ப்பு, 117 ஆண்களுக்கு வாய்ப்பு. அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு. பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு. அப்படி நினைக்கிறத மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான், எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான். அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது. பிறர் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம். எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று, நான் எங்கள் தலைவர் மேதகு வே. பிரபாகரன் பயப்படாமல் என் பக்கத்தில் இருக்கணும். புரியுதா? எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அது என்னுடைய கனவு இல்லை, எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளித்தது, எங்கள் தலைவர் எங்களுக்கு கையளித்த பெருங்கனவு. 800 ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்குது. நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்குது, அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்குது. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிடுவியா, இங்கே போயிடுவியா, அந்த கூட்டணி போயிடுவியா, அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல, எனக்கு அதையே பதில சொல்லி திகட்டிருச்சு.